இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. Praise the Lord. Hallelujah. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, இயேசு கிறிஸ்துவின் திரு இருதய தியான இல்லம் கரிசல் குளம், கயத்தார், திருநெல்வேலி மாவட்டம், பாளையங்கோட்டை மறை மாவட்டத்திலிருந்து உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். மூவர் இறைவனின் வல்லமையுள்ள ஆசீர்வாதம் உங்கள் மேல் வந்து தங்குவதாக. அன்புக்குரியவர்களே, நீங்கள் எப்பொழுதும் அறிந்திருப்பது போல இயேசுவின் திரு இருதய தியான இல்லத்தில் ஒவ்வொரு 3வது வெள்ளிக்கிழமையும் சிறப்பு குணமளிக்கும் ஜெப கூட்டம் நடந்து வருகின்றது. பல்வேறு கிராமங்களிலிருந்து பல்வேறு விதங்களில் பாதிக்கப்பட்ட மக்கள் நோயினாலும் பிரச்சனைகளாலும் தீயாவின் சக்திகளினாலும் பில்லிசுனிய கட்டுக்களாலும் மன உளைச்சல், தூக்கமின்மை, வியாதிகள், வலிகள், மன வருத்தம் என்று பல விதங்களில் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த இடத்திற்கு வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு பரிசுத்த ஆவியில் ஆராதனை செய்து பரிசுத்த ஆவியானவர் தருகிற விடுதலையை பெற்றுக்கொண்டு பரிசுத்தமான திருப்பலியில் ஆண்டவரை உட்கொண்டு பாவ சங்கீர்த்தனம், கவுன்சிலிங் என்று விடுதலையை பெறக்கூடிய அனுபவத்தை பெற்று செல்கிறார்கள். ஏராளமான சாட்சியங்கள் ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். நாளை 3வது வெள்ளிக்கிழமை, பிப்ரவரி மாதத்தின் 3ஆம் வெள்ளிக்கிழமை. அது மட்டுமல்லாமல் தவக்காலத்தினுடைய முதல் வெள்ளியும் கூட. ஆகவே காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை நடைபெற போகிற இந்த அற்புத சுகமளிக்கும் வழிபாட்டிற்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். காலை 10 மணிக்கு ஜெபமாலை, அதைத் தொடர்ந்து சிலுவை பாதை, நற்கருணை ஆராதனை, துதி ஆராதனை, இறைவார்த்தை பகிர்வு, திருப்பலி, திரு எண்ணெய் அபிஷேகம், சுகமளிக்கும் ஜெபம், விடுதலையின் ஜெபம் என்று நாளைய தினம் முழுவதுமாக நீங்கள் கடவுளில் நிறைவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போல வருகிறவர்கள் உங்கள் மனபாரங்கள், குழப்பங்கள் அனைத்தையும் தெளிவு செய்வதற்காக குருக்களை தனிப்பட்ட விதத்தில் சந்தித்து கவுன்சிலிங் எடுத்துக்கொள்வதற்காகவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த தவக்காலத்தின் முதல் வெள்ளிக்கிழமையிலேயே இந்த 40 நாட்களும் ஆண்டவரோடு நடப்பதற்கு தடையாயிருக்கிற பாவங்களை, குற்றங்களை, குறைகள் எல்லாம் பாவ சங்கீர்த்தனத்தில் ஒப்புக்கொண்டு ஆண்டவருடைய பரிபூர்ண மன்னிப்பை பெறக்கூடிய வாய்ப்பும் இங்கே வழங்கப்படுகிறது. குருக்கள் உங்களுக்காக காத்திருப்பார்கள். உங்கள் பாவங்களை நீங்கள் அறிக்கையிட்டு இந்த முதல் வெள்ளிக்கிழமையிலேயே நீங்கள் நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்து கொண்டால் ஆண்டவர் பூர்ண சுகத்தையும் ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் உங்களை கண்டிப்பாக வந்து சேரும். மதிய உணவு உங்களுக்கு வழங்கப்படும். அன்புக்குரியவர்களே, மதுரையிலிருந்து வருகிறவர்கள் விருதுநகர், சாத்தூர், கோவில்பட்டி, கயத்தார். இந்த கயத்தாரை தொடுவதற்கு முன்பாகவே டோல்கேட் வரும். அதற்கு முன்பாகவே கரிசல் குளம் என்கிற ஒரு கிராமத்தில் மெயின் ரோட்டுக்கு அருகிலேயே இந்த தியான ஆசிரமம் அமைந்திருக்கிறது. மேலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், பாலாஜி பவன் என்கிற ஹோட்டல் மெயின் ரோடில் இருக்கிறது. அதற்கு எதிர்ப்புறத்தில் இந்த தியான மடம் அமைந்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இந்த பக்கம் திருநெல்வேலி நாகர்கோயிலிருந்து வருவீர்கள் என்றால் நாகர்கோயில், திருநெல்வேலி, கங்கை கொண்டான், பிற்பாடு கயத்தார் வரும். இந்த கயத்தாரை தாண்டி நீங்கள் கோவில்பட்டி பக்கம் ஒரு 3 கிலோமீட்டர் வருகிற பொழுது பாலாஜி பவன் ஹோட்டல், அதை எதிர் திசையில் கரிசல் குளம் என்கிற ஒரு சாலை போகும். அதில் முதல் ஸ்தலத்திலேயே இந்த இயேசுவின் திரு இருதய தியான இல்லம் அமைந்திருக்கிறது. கடந்த 7 மாதங்களாக மற்ற எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் பரிந்துரை ஜெபமும், ஒவ்வொரு மாதத்தின் 3வது வெள்ளிக்கிழமை சிறப்பான குணமளிக்கும் ஜெப கூட்டமும் ஏற்பாடு செய்யப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் பெற்ற அனுபவம், ஆவியானவர் தருகிற அந்த விடுதலை நீங்களும் பெற வேண்டும் என்கிற ஆசையோடு இந்த பதிவை போடுகிறேன். தயவு செய்து நோயுற்றவர்களை, மனம் வேதனையில் இருக்கிறவர்களை, பிரிந்து இருக்கிற குடும்பங்களை, பாவத்தில் இருக்கிறவர்களை, வலிகளோடு இருக்கிறவர்களை, வேதனையோடு இருக்கிறவர்களை, அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் குழப்பத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம்
நீங்கள் கொண்டு வரும் பொழுது இங்கே வாசம் செய்கிற இயேசுவின் பரிசுத்தமான இருதயம் ஆறுதலையும் இளைப்பாறுதலையும் விடுதலையும் கொடுக்கும். இதை எண்ணற்ற மக்கள் அனுபவத்தில் பகிர்ந்து கொள்வதனாலே நீங்களும் அதில் பங்கெடுத்து அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள நாங்கள் வாஞ்சிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நாளைய தினம் தபசு காலத்தின் முதல் வெள்ளி. நம்முடைய வாழ்க்கையில் ஏன் பாடுகள் வருகின்றன? ஏன் சோதனைகள்? ஏன் வேதனைகள்? கடவுள் அதை அனுமதிக்கிறாரா அல்லது கடவுளே நம்மை சோதிக்கிறாரா? இந்த சோதனையில் நாம் விழுந்து போனால் என்ன ஆகும்? விழாமல் இருந்தால் என்ன ஆகும்? விழாமல் இருப்பதற்கு ஆண்டவர் என்னென்ன யுக்திகளை பயன்படுத்த நமக்கு சொல்லித் தருகிறார் என்ற விஷயங்கள் எல்லாம் நாளைக்கு உங்களுக்கு விளக்கி சொல்லப்படுவதனாலே நீங்கள் பைபிளோடு வாருங்கள். கத்தோலிக்க பாரம்பரியம், இறை வார்த்தையினுடைய அடித்தளம் இவற்றை கொண்டு நடத்தப்படுகிற இந்த ஜெப கூட்டத்தில் நீங்கள் பங்கெடுத்து தெய்வ ஆசிரியும் மாதாவினுடைய பரிந்துரையோடு அந்தோனருடைய பாதுகாப்பின் விண்ணப்ப ஜெபத்தோடு பூர்ண சுகத்தை பெற உங்களை அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏற்கனவே 7 மாதங்களாக தொடர்ந்து தொடர்பில் இருக்கிறவர்கள் நீங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தி நீங்கள் பெற்ற ஒளியை அவர்களும் பெறக்கூடிய விதமாய் அறிவியுங்கள். கூட்டுக்கொண்டு வாருங்கள். எந்த கிராமத்திலேயாவது நீங்கள் இங்கு வருவதற்கு உங்களுக்கு வழிகள் தெரியவில்லை என்றால் நான் சொன்ன விதத்தை நீங்கள் கடைபிடிங்கள். அது மட்டுமல்ல, யூடியூபில் எஸ் ஜீசஸ் அகில் டிவி என்று நீங்கள் டைப் செய்தால் நாளைய தினத்தின் முழு நிகழ்ச்சிகளும் நேரடியாக ஒளிபரப்பில் நீங்கள் காணலாம். ஆகவே வாருங்கள். வாலிபர்கள், சகோதர சகோதரிகள், நீங்கள் இணைந்து வாருங்கள். குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிக்கிறவர்கள், நில பிரச்சனை, வீடு பிரச்சனை சிக்கி தவிக்கிறவர்கள், இருளின் அந்தகார சக்தியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள், பல நாட்களாக தீராத பாவ பழக்கங்கள், அடிமைத்தனங்கள் அனைத்தையும் விடுவிக்க ஆவியானவராலே கூடும். ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, அழிவிலிருந்து, மரணத்திலிருந்து, நோயிலிருந்து, அனைத்திலிருந்தும் ஆவியானவர் விடுவிப்பார். இயேசுவின் ரத்தம் நமக்காக போராடுகிறது. இயேசுவின் இதயம் நம்மை அன்போடு அழைக்கிறது. வாருங்கள், நாம் சேர்ந்து ஜெபிப்போம். தந்தையாக இறைவன் மகிமைக்காக நாம் அனைவரும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக அவருக்கு மகிமையை செலுத்துவோம். மிகுந்த சந்தோஷம். நாளை சந்திப்போம். கடவுள் உங்களை ஆசீர்வதித்து பத்திரமாய் கொண்டு வந்து சேர்ப்பாராக. God bless you.